தேவனுடைய வசனம் சொல்கிறது பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும். எப்படி மாற வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும். நமக்கு முன்னோடிகளாக யார் பரிசுத்தமா வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிப்போம். ஐயா, இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீ சீதேனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சீதேனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்குன்னா போய் அந்த விதவை என்ன பண்ணு, அவங்களை போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக எலியா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த விதவையை பார்த்து, விறகு பொறி கொண்டிருக்கிற விதவையை பார்த்து, சாரிபாத் விதவையை பார்த்து எலியா கேட்கிறாரு, அம்மா குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க தண்ணி எடுத்து வந்து போகும்போது வரும்போது கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் அப்பத்தையும் தண்ணி எடுத்துனோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா அதுக்கு சொல்றாங்க, ஐயா எங்க வீட்டுல கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, நானும் என் மகனும் சாப்பிட்டு என்ன பண்ண போறோம், சாக போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக அந்த எலியா, இல்லம்மா நீங்க சாகக்கூடாது, சிறிய அடைய பண்ணி ஏத்துவாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக அந்த அம்மா என்ன பண்றாங்க, சிறிய அடைய பண்ணி எடுத்துன்னு வராங்க. எடுத்துன்னு வந்த உடனே அவர் சாப்பிடுறாரு. அந்த வீட்டுல எண்ணெயும் மாவும் குறையுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பர் 1. நம்பர் 2 அதுல என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, எலியா எங்க தங்குறாரு, யார் வீட்டுல தங்குறாரு? சாரிபாத் என்னும் விதவை வீட்டில் தங்குகிறார். பல நாட்கள் தங்குகிறார், பல மாதங்கள் தங்குகிறார், பல வருடங்கள் தங்குகிறார். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து, விதவையா இருக்கிறா, இந்த ஆள் வந்து இங்க தங்கியிருக்கிறான்னு சொல்லி ஒரே பேசுது. ஊர்ல எல்லாம் சங்கதி நடக்குது. உடனடியாக எல்லாம் நடக்கும்போது கெட்ட பேர் வருது, அவப்பெயர் வருது. அவங்க புருஷனும் இல்லை, இந்த ஆள் வந்து தங்கியிருக்காரு, யாருன்னு தெரியல, கேட்டா தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. எப்படி இதெல்லாம் நடக்குமா நாட்டுல அநியாயம் சொல்லி ஊரே பேசுது. அன்றைக்கு எலியா அந்த சாரிபாத்துடைய மகன் என்ன பண்றான், மரித்து போய் விடுகிறான். உடனடியாக அந்த அம்மா, ஐயா என் மகன் மரித்து விட்டானே, நீ எங்களை சாவடிக்க வந்த அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கிறாங்க. உடனடியாக எலியா அந்த மகனை கையை தொட்டு எழுப்புகிறான். அல்லேலூயா. அவன் உயிர் அடைகிறான், உயிர் அடைகிறான். இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை எலியா பாவத்தில் விழுந்திருந்தால், சாரிபாத் விதவை ஊர்ல பேசுற பிரகாரம் பேசியிருந்தால், அந்த பவர் ஆஃப் த காட், வல்லமை எலியாவிடத்தில் எடுக்கப்பட்டிருக்கும். அவர் பரிசுத்தமா வாழ்ந்ததுனால அந்த மகனை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஒருவேளை உங்களுக்கு அவப்பேர் உண்டாயிருக்கலாம், அசிங்கம் உண்டாயிருக்கலாம், உங்களை யாரும் மதிக்காம இருக்கலாம், யாரும் நீங்க எப்படின்னா உங்களை பத்தி சொல்லலாம். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் அநேக உயிரோடு எழுப்பி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பரிசுத்தமா இருக்கிறதால மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறோம். மரித்தவர்களாக சுவிசேஷம் சொல்லாம சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடிக்கு பாவத்தில் இருந்த அக்கிரமத்தில் நம்மை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். அந்த எலியாவை அநேக குறை சொன்னார்கள், ஆனாலும் தேவன் எலியாவின் மேல அபிஷேகத்தை எடுக்கவே இல்லை. தேவனுக்கு தெரியும் எலியா பரிசுத்தமானவர் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுகிறான், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக எலியாக்கள் வரலாம், எலிசாக்கள் வரலாம், நாம அதோடைய வல்லமையாக செயல்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கர்ப்பவதி ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வந்து கேட்டு, இந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும். பின்பு ஒரு நாள் எலியா அவர் போயிட்டாரு. எலிசா சுனாம் ஊருக்கு போயிருக்கும்போது, சுனாமேல ஒரு சகோதரி, கணம் பொறிந்த ஸ்திரீ, அழகான ஸ்திரீ, புத்தி உள்ள ஸ்திரீ, தன் மேல் வீட்டு அறையில எலிசாவுக்கு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்றாரு, ஐயா எப்பொழுதும் தேவனுடைய மனுஷன் நம்ம இடத்துல வந்து போகிறார், அவருக்கு மேல் வீட்டு அறையில ஒரு வீட்டை கட்டி அவருக்கு ஒரு கட்டிலை போட்டு அவர் 2 குத்துவளைகளை வைத்து அவருக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு கொடுக்கணும், அவர் பரிசுத்தவான் என்று காண்பின்னு சொன்னார். அல்லேலூயா. ஆசனா சொல்ற
அவர் பரிசுத்தவான் என்று நான் என்ன பண்றேன், காண்கிறேன் என்று சொல்றாங்க. அல்லேலூயா. உடனே கேயாசி போயிட்டு அந்த அம்மாவை என்ன பார் பண்றாங்க. அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. எலிசா கூப்பிட்டு அடுத்த உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் சொல்றேன். அல்லேலூயா. ஒரு குமாரன் பிடிக்கும். அந்த அம்மா சிரிக்கிறாங்க. எனக்கு வயசாயிடுச்சு, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப வயசானவரா இருக்கிறாரு, நான் இந்த வீட்டுல 10 வருஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீங்க வந்து இப்படி சொல்றீங்களான்னு ஒரு அபத்தம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. இல்ல உங்களுக்கு அடுத்த உற்பத்தி காலத்துல ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்குறாரு. பட் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. உடனே அந்த அம்மா ஏற்றுக்கொண்டு அடுத்த உற்பத்தி காலத்துல ஒரு குழந்தை பிறகுது. அது வளருது, பிள்ளை வளர்ந்து ஆளாகுது. எலியா அந்த வீட்டை விட்டு புறப்பட்டு சென்று விட்டாரு. இப்போ ஊர்ல இருக்கிறவங்க பேசுறாங்க, இந்த சுனாமி வீட்டுக்கு எப்போது ஒரு மனுஷன் வந்து போகிறான் அப்படின்னு சொல்லி தவறா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஊர்ல உலகத்துல எல்லாம் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அந்த பிள்ளை வந்தாங்க மறிக்கிறான். உடனடியாக அந்த அம்மா என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல அந்த பிள்ளைய வீட்டுல வச்சு பூட்டிட்டு வேலைக்காரங்க சேனை எடுத்துன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் கேட்டாரு, இது அமாவாசையும் இல்ல, இது பௌர்ணமியும் இல்ல, ஏன் அந்த ஊழியக்காரர்கிட்ட போறாங்கன்னு கேட்கிறாங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அமாவாசைக்கு போன ஜெபம் பண்றதுக்கு, பௌர்ணமி போய் ஜெபம் பண்ணணும், சும்மா இருக்கிற நேரத்துல ஏன் போறான் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரே சண்டை போறாங்க. அல்லேலூயா. முன்னாடியே என்ன பண்றாங்க, கேயாசி மலையின் மேல் நிற்கிறாரு, கேயாசி தள்ளி விட்டு என்ன பண்றாங்க, உங்க போய் தேவனுடைய மனுஷனுடைய பாதத்தை பிடித்துக் கொள்றாங்க. எலிசாவுடைய பாதத்தை கேயாசி அவங்க விலக்கி விடுறாங்க. அவர் விளக்காத, அவன் பாரமா இருக்கிறான்னு சொன்னாரு. உடனே எலிசா கேட்கிறாரு, என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? ஐயா, நான் நீங்க கொடுத்த அந்த மகன் மறித்து விட்டானே அப்படின்னு சொல்லி அழுது, நான் அவனை கேட்டு நான் பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூழ்நிலை என் பையன் மறித்து போயிருக்கானே அப்படின்னு சொல்லி அழுது புலம்பினார்கள். அல்லேலூயா. உடனடியாக எலிசா அவங்க வீட்டுக்கு போய் அந்த குழந்தையை தொட்டு அந்த குழந்தையை உயிரோட எழுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இடத்தில் எலிசாவின் பரிசுத்தம் குறைந்தப்படவில்லை. எலிசா அந்த இடத்தில் பாவத்தில் விழவில்லை, எழுந்து நிமிர்ந்து நின்றார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த ரெண்டு தீர்க்கதரிசிகளும் இதுதான் சவால். எப்படிப்பட்ட சாரி பார்த்தா இருந்தாலும் சரி, சுனாமியா இருந்தாலும் சரி, அழகுள்ளவர்களா இருந்தாலும் சரி, உண்மை உள்ளவர்களா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தான். அல்லேலூயா. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் எங்க சொன்னாலும் உங்களுக்கு பரிசுத்தம் இருக்க வேண்டும், வல்லமை உங்களை விட்டு போக கூடாது. அதான் நான் பிரசங்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏசாப்பு போல என்ன பண்ணணும், பரிசுத்தமா இருக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. 3வது பாயிண்ட், எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபாவதியா இருக்கிற கன்னிப்பெண்களை ராஜாவுக்கு தேட வேண்டும், அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாட்டில் இருக்கிற எல்லா அழகான பெண்களையும் ராஜாவுக்காக தேட வேண்டும் என்று ராஜ ஆசாரிகள் என்ன பண்றாங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரூபவதியா இருக்கிற, ரூபவதி பூரண ரூபவதியா இருக்கிற அந்த மகளை நாம் தேட வேண்டும். குணத்திலும் அழகிலும் கற்பிலும் சிறந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, ராஜாவுக்கு தாதியாக ஏற்படுத்துவாங்க, பட்டத்து ராணியாக என்ன பண்ணாங்க, வசதியாக செயல்படுத்துவாங்க. ராஜாவோட வசதி சரியில்லாதனால எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா பெண் பிள்ளைகளை அழைக்கிறாங்க. அழைத்து அவங்க 6 மாசம் என்ன பண்ணுவாங்க, உள்ள வச்சு பராமரிப்பாங்க. அவங்களுக்கு உடம்புல இருக்கிற எல்லா தன்மையிலும் இன்னைக்கு நல்ல உணவு கொடுத்து நல்லா அவங்க என்ன பண்ணுவாங்க, பாலிலும் தேனிலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, தயிரிலும் அபிஷேகம் பண்ணி அவங்க ராஜாவுக்கு எந்த விதமான ஸ்மெல்லும் வராதபடிக்கு அவங்க சுத்தமா என்ன பண்ணுவாங்க, 6 மாசத்துக்கு பண்ணணும். அந்த நாட்கள்ல இந்த எஸ்தர் ஒரு யூத பெண், இவருடைய தகப்பனார் மொர்தெகாய். எஸ்தருக்கு தாயும் தகப்பனும் இல்ல. மொர்தெகாயுடைய சிறிய தகப்பனுடைய மகள் தான் எஸ்தர். அவங்க 2 பேரும் மறைச்சிட்டாங்க. அதனால மொர்தெகாய் எஸ்தரை தன் மகளாக ஏற்றுக்கொண்டு அவளை பரிசுத்தமா வளர்க்கிறாரு. யூத பெண்ணை. அல்லேலூயா. அவள் பரிசுத்தமா இருக்கிறதுனால அவருடைய கண்ணி என்ன பண்றாங்க, டெஸ்ட் பண்றாங்க ராஜ அரண்மனையில. அது சரியானதா இருக்கிறது. உடனே வசதியாக அவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பான சகோதரிகளே, நீங்கள் பரிசுத்தமா உள்ளவர்களா இருந்தால் தேவன் உங்களை வசதியாக அரியணையிலே சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஒன்றுமே இல்லாத ஏழை பெண்ணா இருக்கிற, சாப்பிடுறதே வழி இல்லாத இருக்கிற இந்த எஸ்தருக்கு ராஜாவின் ராணி என்ற சிங்காசனம் கிடைத்தது. அதனால உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்போதும் சொல்கிறேன், நீங்கள் யாரை தேட வேண்டும், ராஜாவை தேடக்கூடாது, ராஜ்யத்தை தேட வேண்டும். அல்லேலூயா.
அல்லேலூயா. அந்த எஸ்தருக்கு பரிசுத்தத்தினால விளங்கினார். 128 நாட்டுல இருக்கிற யூதர் அனைத்தவரும் என்ன பண்ணோம், சாகடிக்க வேண்டும் என்ற கட்டளையா இருக்குது. இந்த எஸ்தர் ராஜாச்சி ஒரே ஆள் பவர் இவங்களுக்குள்ள இருந்ததுனால, ஆண்டவர் இவங்களுக்குள்ள இருந்ததுனால, பரிசுத்தம் இவங்களுக்குள்ள இருந்ததுனால, ராஜாவுக்கு இவங்களை அதிகமா பிடிச்சதுனால, கர்த்தருடைய கண்கள் தயவு கிடைச்சதுனால 128 நாட்டுல இருக்கிற யூதர்களை இந்த எஸ்தர் ராஜாச்சி காப்பாற்றுகிறார். உனக்குள்ள பரிசுத்தம் இருந்தா, உனக்குள்ள வல்லம் இருந்தா, உனக்குள்ள கிருபை இருந்தா, உனக்குள்ள அழகு இருந்தா, தேவனுக்காக 128 நாட்டுல இருக்கிற ஆத்துமாக்களை உங்களால் ஆதாயப்படுத்த முடியும். அல்லேலூயா. கிராமத்துல உங்களால என்ன பண்ண முடியும், ஆதாயப்படுத்த முடியும் என்று இந்த வசனம் சொல்லுது. பாட கட்டுரை பிள்ளைங்க. அல்லேலூயா. இப்போ கடைசியா எங்க வருது, மரியாதை வருது. அல்லேலூயா. மரியாதை என்ன பண்றாங்க, புருஷனை நாமிச்சிருக்காங்க யோசேப்ப. உடனடியா தூதன் வந்து சொல்றாரு, உன் கர்ப்பத்துல ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவங்க சொல்றாங்க, நான் திருமணமே பால, புருஷனையும் அறியல, புருஷன் தெரியும், புருஷனை நான் அறியல, புருஷனோட கூட என்ன பண்ணல, ஒன்றிணையே இல்லை, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள என்ன பண்ண வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே 2 பேரும் அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. புருஷன் சந்தேகப்படுறான். யோசேப்புடைய கனவுல வந்து மரியாதை சந்தேகப்படாதிருப்பாயாக, அவள் உண்மையுள்ள கன்னிப்பெண் என்று சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. உடனடியாக என்ன பண்றாங்க, யாருக்கு வந்து பாருங்க சோதனை, இயேசுவின் தாய்க்கே இப்படிப்பட்ட சோதனை வந்து சொல்றதுக்கு வாய் எல்லாம் சொன்னாங்க. ஆனா ஒரு நாள் வந்தது, வரலாறு கிழிக்கப்பட்டது. அல்லேலூயா. வரலாறு உடைக்கப்பட்டது. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரை பெற்று எடுத்தவங்க மரியாதை எல்லாம் நம்ம கணம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த அந்த சலசலப்புகள் நீங்கியது. கிறிஸ்து இயேசு வல்லமை அநேகர் அறிந்து, ஐயோ ஒரு தேவகுமாரன் தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. மனுஷகுமாரனா வந்து தேவகுமாரா நம்ம மத்தியில என்ன பண்றாரு, இன்னைக்கு செயல்பட்டுக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அந்த மரியாதைக்கு அசிங்கம் வந்தது, பாவம் வந்தது, அநியாயம் வந்தது, அக்கிரமம் வந்தது, எல்லாரும் பேசினாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, பொறுத்து கொண்டு அமர்ந்து இருந்தாங்க. ஒரு நாள் வந்தது, பரிசுத்தம் விளங்கினது. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க யோவான் 11:44. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் கவனிங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. பரிசுத்தத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். மார்த்தாள் மரியாள் 2 பேர் இருக்கிறாங்க. இயேசு எப்பொழுது வந்தாலும் அவங்க வீட்டில் போய் என்ன பண்ண ஸ்டே பண்றாரு. இந்த இயேசு மரியாள் அழகா இருக்காங்களே, ஊரே பேசுது. இந்த இயேசு கிறிஸ்து எப்போது வந்து போறாரு, இந்த 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்களே, இந்த லாசர் இது மாதிரி பண்றானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றாங்க, தவறா பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக இயேசு அந்த வீட்டுக்கு போகவே இல்லை. இந்த செய்திலாம் கேள்விப்பட்டோன்னே அவன் சத்தா கூட போறாள், அவன் வீட்டு கால் என்ன பண்ண மாட்டேன், மெதிக்க மாட்டேன்னு சொல்லி வெளியூர்ல இருந்தாரு. ஒரு நாள் வந்தது, உன்னுடைய சிநேகிதன் லாசர் மரித்து போயிட்டான்னு சொல்றாங்க. உடனடியாக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்து கல்லறை இடத்துக்கு போய் என்ன பண்றாரு, லாசருவே எழுந்து வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. லாசரு என்ன பண்ண, எழுந்து வெளியே வான்னு சொல்றாரு. லாசரு எழுந்து வெளியே வந்தான் என்று வரும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் இந்த இடத்துல உண்மையாய் விளங்கினது. இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவரா அந்த இடத்துல என்ன பண்ணாரு, செயல்பட்டார் என்று ராஜ்யம் சொல்லுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமா இருப்பது புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்தை. யார் அந்த சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிற அப்படின்னு சொன்னா, நம்முடைய இயேசுவும் வல்லமை உள்ளவர், மகிமையான காரியங்களை செய்தார். அல்லேலூயா.